Hi friends, வணக்கம். Welcome back to Tamil Mitran. Big Bossல நேத்து 73வது நாள் ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. நேற்று டேனியலுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்களுடைய அம்மாவும் வந்திருந்தாங்க. ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் வந்திருந்தாங்க. பாலாஜி மேல குப்பையை கொட்டினதுக்காக மகளுடைய சார்பா மன்னிப்பு கேட்டாங்க. ரித்விகாவுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. இன்னும் சென்ட்ராயன், பாலாஜி, விஜயலட்சுமி இவங்களுடைய ஃபேமிலி மட்டும்தான் வர வேண்டியிருக்கு. அவங்களும் வந்துட்டா இந்த சோக சீரியல் ஒரு முடிவுக்கு வந்துடும். நேற்று ஒரு ஜோக்கர் வேற சர்ப்ரைஸா வந்திருந்தாரு. தினமும் ஒரு தடவை ஹவுஸ்மேட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஜோக்கரை உள்ள விட்டா நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு போவார் அப்படின்னு தான் தோணுது. நேற்று பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருந்த கிச்சன் பத்தியும், யார் வந்தாலும் ஓவர் ஆக்டிங் பண்ற சென்ட்ராயன் பத்தியும், இனிமே இந்த ஓவர் ஆக்டிங் மட்டும் பார்த்தேன் என் வீட்டு டிவியே போனாலும் பரவாயில்லன்னு தூக்கி போட்டு உடைச்சிடுவேன் அப்படின்னு சென்ட்ராயனுக்கு ஒரு வார்னிங்கும் போட்டாரு ஜோக்கர். இது ஒன்றும் ஆனந்தம் பண்ண கிடையாது, பிக் பாஸ் சீசன் 2 ஓவரா நடிக்காதீங்க, இது சீரியல் கிடையாது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்திட்டு போனாரு அந்த ஜோக்கர். ஜோக்கர் சொன்ன நிறைய விஷயங்கள் காமெடிக்கு சொன்னது கிடையாது. நாள் முழுவதும் நடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் அதிக நேரம் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்த வாரம் சோக சீரியல் ஆரம்பித்த பிறகு எபிசோடு எப்படா முடியுங்கிற அளவுக்கு போயிட்டே இருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிற ப்ரோமோவில் சென்ட்ராயனுடைய மனைவி பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்பதான் அவருடைய மனைவி மூலியமா சென்ட்ராயனுக்கு தெரிய வந்திருக்கு. சென்ட்ராயன் அப்பா ஆயிட்டார் அப்படிங்கிற விஷயத்த கவலைப்படாத மாமா, நீ அப்பா ஆயிட்ட அப்படின்னு அவருடைய மனைவி சொல்ல, சென்ட்ராயன் துள்ளி குதிச்சு அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு கத்தி சொல்லிட்டு இது பல வருஷ கனவு அப்படின்னு துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு சென்ட்ராயன். அதுக்கப்புறமா சென்ட்ராயனுடைய மனைவிக்கு அங்கேயே வளகாப்பு மாதிரி நடத்துறாங்க. ப்ரொமோவில் காட்டுறப்ப எல்லாமே எமோஷனலா டச்சிங்காக தான் இருக்கு. ப்ரொமோவில் போடுற மியூசிக்கையும் பிஜிஎம்மையும் மெயின் எபிசோடில் போடுறதில்ல. அதனால அந்த காட்சிக்கு ஒரு ஆன்மாவே இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி சென்டிமெண்ட் நடக்கும்போது பிஜிஎம் இல்லை அப்படின்னா அது எப்படியாப்பட்ட காட்சியாக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எமோஷன் நம்ம கிட்ட கனெக்டே ஆகாது. ப்ரொமோவில் பார்க்கும்போது மியூசிக்கோட பார்த்துட்டு நைட் பார்க்கும்போது மியூசிக் இல்லாமல் இருக்கிறதுனால கூட எபிசோட்ஸ் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தெரியலாம்.